ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்க ஒரு டாபிக் என்னென்னா அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் துருவ் விக்ரம் இஷ்யூ தாங்க. ஸோ அனுபமா போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் அவங்க சொன்ன அந்த ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே துருவ் விக்ரம் கொடுத்த கூல் ரிப்ளை. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னால் என்ன தான் நடந்தது, வாங்க வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு பார்ப்போம். ஸோ பைசன் மூவியோட ஷூட்டிங் டைமில் தான் துருவ் விக்ரமும் அனுபமாவும் முதல்ல மீட் பண்ணாங்க. ஸோ ப்ரொமோஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்னு எல்லா இடத்துலையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து வர ஆரம்பித்ததும் ஏதோ சம்திங் போகுது போலையே அப்படின்னு ஃபேன்ஸ் கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டேஜில் துருவ் விஷ் பண்ணும்போது அனுபமா வெக்கப்படுறதும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுன்னு சோஷியல் மீடியாவில் ஒரே டாக்காக தாங்க இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே இதை ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணலைனாலும் சினிமா சர்க்கிளில் இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கட் பண்ணால் திடீர்னு அனுபமா சோஷியல் மீடியாவில் இருந்து பெரிய கேப்பும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனுபமா திரும்பவும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தாங்க. ஸோ வந்துட்டு சும்மா இருக்காமல் ஒரு கேப்ஷனையும் போட்டாங்க. ஸோ ஒரு கேப்ஷனுக்கோ இல்லை சாங் செலக்ட் பண்ணுறதுக்கோ மற்றவங்க கிட்ட அப்ரூவல் கேட்க தேவையில்லைன்னு வரும்போது தான் போஸ்ட் போடுறதே ஃபன்னாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஏதோ போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்த இன்டர்வியூவில் அனுபமா சொன்ன விஷயம் தாங்க ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஸோ நான் 2 வருஷமாக ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு டைரெக்டாகவே சொன்னாங்க. ஸோ டைரெக்டாக யார் பேரையும் சொல்லலைனாலும் அன்னியன் மூவி கேரக்டரை வச்சு டிஸ்கிரைபும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் அவர் ரெமோ மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பார், அடுத்த நாள் அன்னியன் மாதிரி அப்படியே மாறுவார், அதுக்கப்புறம் அம்பி மாதிரி வந்து பெக் பண்ணுவார் அப்படின்னு க்ரையும் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஸோ தன்னோட அவுட்ஃபிட்டில் இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்பட்டதாகவும் சொந்த மூவி ப்ரமோஷனுக்கு கூட போக முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அனுபமா யார் பேரையும் ஓப்பனாக சொல்லலைனாலும் நம்ம நெட்டிசன்ஸ் சும்மா இருப்பாங்களா? ஸோ உடனே 2+2 = 4 அப்படின்னு கேல்குலேஷனை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ் டைம் லைனு, அன்னியன் ரெஃபரன்ஸு, ப்ரமோஷன் இஷ்யூன்னு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த ரூமர்ஸ்க்கு துருவ் விக்ரம் பக்கம் திரும்பிச்சு. ஸோ ஒரு சைடில் அனுபமா இவ்வளவு தைரியமாக பேசுவதை ஃபேன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இன்னொரு சைடில் ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி கேட்டப்போ இது என்னோட பர்சனல் ஸ்பேஸு, ஒரு உமனோட டிரான்சிஷன் பற்றி நான் பேசினேன் சொல்கிறோம், இதை பற்றி அசியூம் பண்ணி என் லைஃப்பில் வந்து நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னலாம் சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஸோ பட் ரூமர்ஸ் காம் ஆகிற மாதிரியே தெரியலை. ஸோ இது வரைக்கும் இந்த இஷ்யூவில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த துருவ் இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியாவில் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பர்சனல் லைஃப் பற்றி கேட்டப்போ ரொம்ப மெச்சூர்டாக பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ ஹானஸ்ட்டாக இதெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொய். டெஃபினட்டாக என்னை அஃபெக்ட் பண்ணுது, பட் ரியாலிட்டியில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ துருவ் வந்து இது யார் மேலேயுமே ப்ளேம் போடலை. ஸோ அதே நேரம் அக்செப்டும் பண்ணலை. ஸோ ரொம்ப காமாக மெச்சூர்டாக இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட 2 பேருக்கும் மட்டும்தாங்க தெரியும். ஆனால் இன்றைக்கி சினிமா பிரபலங்கள் தங்களோட மனநலம், சுயமரியாதைன்னு எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறது ஒரு நல்ல மாற்றம் தான். ஸோ அதே நேரத்தில் ரூமர்ஸை அமைதியாக கையாண்ட துருவ் விக்ரமோட மெச்சூரிட்டி நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.